ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான். சிக்கன் கறின்னு கூட சொல்லலாம். இந்த சிக்கன் கறி வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, அப்புறம் சப்பாத்தி, கீ ரைஸ் கூட, இது மூணுத்து கூட மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் சப்பாத்தி பரோட்டா பண்ணும்போது இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி இப்போ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். நான் இந்த ஹமத் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரே டேஸ்ட் தான் வரும். இது கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது ஒரு 2 மிளகு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவில் வந்து அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் சேர்க்குற மசாலாவில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/2 பேக்கெட் மட்டும்தான் இது வந்து சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஊறின பிறகு நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நெய் சேர்த்து பண்ணோன்னா மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்து பண்ணுங்கள். அதில் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு எனக்கு. சிக்கனை சேர்த்துட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தான் நம்ம இந்த சிக்கனில் சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு நல்லா இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு சிக்கன்லேருந்து அந்த கிரேவியும் வெளியே வந்துருச்சு, அந்த தண்ணியும் வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்க அந்த 1/2 கப் தண்ணியே இதில் சேர்த்துடுறேன். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இனி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வைக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சிக்கனில் இருந்தும் தண்ணி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த தண்ணியும் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியாக அந்த மாதிரி வந்திருக்கு. இனி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் திக்காகட்டும். இது கொதிச்சுட்டே இருக்கும் போது நம்ம கடைசியாக இதில் சேர்க்கறதுக்கான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துருக்கேன். நான் இந்த அளவுக்கு திராட்சை எடுத்து அந்த சிக்கன் கிரேவியில் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா கீ ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பாதி வந்து இதுலேருந்து எடுத்துருவேன். இதில் பாதி அளவு திராட்சை மட்டும் நீங்கள் சேர்த்து வறுத்தெடுத்திங்கன்னா போதும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் பாதி வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். அதனால் இதில் பாதி அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த திராட்சையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை சேர்க்குறேன். கடைசியாக கூடவே மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக கீ ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பரோட்டா பண்ணும்போதும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.